குடிபோதையில் ரோட்டில் ரகளை. பெண் காவலர்கள் முன்னிலையில் காவல் நிலையத்திலேயே நிர்வாணமாக அட்ராசிட்டி. ஸ்டேஷன்ல உமன்ஸ் இருக்காங்க, இவங்க பண்ணது இது ரைட்டா? நீ பண்றது நான் என்ன பண்ண உள்ள அட்ராசிட்டில இது பாரு. வெளிய ஓரமா போடு, வெளிய ஓரமா போறாத, வெளிய ஓரமா போற அட்ரஸ் போற ஃபர்ஸ்ட். ரெண்டு பேரும் உமன்ஸ் இருக்காங்க ஸ்டேஷன்ல, நீ ஆடணும். நான் நீ தான பாட்டு வச்ச உள்ள இது பாரு. ட்ரெஸ் போற ஃபர்ஸ்ட். அரசு மருத்துவரை தகாத வார்த்தைகளில் திட்டி கண்ணாடிகளை உடைத்து அட்டூழியம் என குற்றவாளிகள் செய்யும் அனைத்து செயல்களையும் செய்த காவலரை 2 காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் காவல்துறையினர். வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் அருண் கண்மணி. இவர் இருசக்கர வாகனத்தில் போதையில் குடியாத்தம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது கேவிக்குப்பம் பேருந்து நிலையம் அருகே வந்தபோது எதிரே சென்ற தனியாருக்கு சொந்தமான ஷூ கம்பெனி மினிவேனை மடக்கியுள்ளார். மினிவேன் ஓட்டுநர் ஷேட்டு என்பவரிடம் காவலர் அருண் கண்மணி மது போதையில் எதுக்கு என்ன இடிக்கிற மாதிரி வந்தன்னு தகாத வார்த்தைகளில் பேசி தகராறு செய்துள்ளார். இதனிடையே அருண் கண்மணி ஓட்டுநர் சேட்டுவை கையோடு கேவிக்குப்பம் காவல் நிலையம் அழைத்து சென்று இவர் மீது வழக்கு பதிவு செய்யும்படி குறிப்பிட்டுள்ளார். அப்போது பணியில் இருந்த பெண் காவலர் நந்தினி அருண் கண்மணி மதுபோதையில் இருப்பதை தெரிந்து கொண்டு வழக்கு பதிவு செய்வதை தவிர்த்துள்ளார். இன்னுமா வழக்கு போடாம இருக்கன்னு தகராறு செய்த அருண் கண்மணி மதுபோதையில் அணிந்திருந்த அனைத்து துணிகளையும் அவிழ்த்து போட்டு நிர்வாணமாக காவல் நிலையத்தில் அட்ராசிட்டி செய்துள்ளார். இதனால் அலறி அடித்து ஓடிய பெண்கள் உடனடியாக காவல் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வனுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். பஸ்கார இந்த வீடியோ எஸ்பிக்கு வரைக்கும் போனோம். எஸ்பி ரைட்ல இருந்து என்ன அடிச்ச பஸ்காரனை கூட்டு வந்து வீடியோ இருக்கிற வரைக்கும் 2 பேரும் ஸ்டேஷன்ல உமன்ஸ் இருக்காங்க, இவங்க பண்ணது இது ரைட்டா? நீ பண்றது நான் என்ன பண்ண உள்ள அட்ராசிட்டில இது பாரு. வெளிய ஓரமா போடு, வெளிய ஓரமா போறாத, வெளிய ஓரமா போற அட்ரஸ் போற ஃபர்ஸ்ட். ரெண்டு பேரும் உமன்ஸ் இருக்காங்க ஸ்டேஷன்ல, நீ ஆடணும். நான் நீ தான பாட்டு வச்ச உள்ள இது பாரு. ட்ரெஸ் போற ஃபர்ஸ்ட். நான் ட்ரெஸ் போற ட்ரெஸ் மட்டுக்குது எனக்கு அது குடுப்பா சாமி. நான் போடு ட்ரெஸ் போடு, வெளிய ஓரமா போடு ட்ரெஸ் போடு ஃபர்ஸ்ட். ட்ரெஸ் போற ஃபர்ஸ்ட். 2 உமன்ஸ் இருக்காங்க ஸ்டேஷன்ல, நீயாம்பா உள்ள விட்டு அடிக்கிற. நான் பஸ்கான கூட்டு வச்சு 2 பேரும் நேருக்கு சரி இருந்தான்னு சொல்லுங்கிறேன். உனக்கு என்ன ஆர்டியாப்பா இது? ஆர்டியா ரோடு இன்ஸ்பெக்டர் வரட்டும். எங்க ரோடு இன்ஸ்பெக்டர் வரட்டுங்க. கைக்கு வர ட்ரெஸ் போடுறா, ட்ரெஸ் போடுறா, ட்ரெஸ் போடுறா. ஏய் கர்மணி ட்ரெஸ் போடுறா. நீ ஜெயிலுக்கு தரல போற சாமி. ட்ரெஸ் போடு, ட்ரெஸ் போடு. காவலர் அருண் கண்மணியை பிடித்து துணிகளை அணிவித்து உடனடியாக வழக்கு பதிவு செய்து மருத்துவ பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர் காவல்துறையினர். மருத்துவ பரிசோதனைக்காக வந்த காவலர் அருண் கண்மணி மருத்துவமனையையும் சும்மாவிடவில்லை. அங்கிருக்கும் கண்ணாடி கதவுகளை உடைத்துள்ளார். இதில் கையில் காயம் ஏற்பட்டு சிகிச்சை அளிப்பதற்காக வந்த அரசு மருத்துவர் செந்தில் அவர்களிடம் தகாத வார்த்தைகளில் பேசி பணி செய்ய விடாமல் ரகளை செய்துள்ளார். இதனால் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள், செவிலியர்கள், மருத்துவர்கள் என அனைவருக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னால் அருண் கண்மணியை காவல் நிலையம் அழைத்து சென்று 2 காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர் காவல்துறையினர். இப்படி பெண்களுக்கும் மக்களுக்கும் காவல் அரணாக இருக்க வேண்டிய காவலரே காவல் நிலையத்தில் நிர்வாணமாக செய்த அட்ராசிட்டிகள் மக்கள் மத்தியில் விமர்சனத்துக்குள்ளானது மட்டுமல்லாமல் உடனடியாக துறை ரீதியான தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது.